நாளை நடைபெற இருக்கும் வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 65 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் 65 இடங்களில் வாக்கு எண்ணப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்தி சேகரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இது மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர் வழியா இது வழங்கப்பட்டிருக்கும். இவ்வாறு வழங்கப்படும் அந்த அடையாள அட்டையை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் சிலருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு புகார். அது ஆதாரமா வச்சிருக்கோம். அவ்வாறு வழங்கப்பட்டது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், மாவட்டத்தில் இருக்கிற அந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து சிலருடைய பெயரை அதில் சேர்த்து அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதை அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் ஆணையம் உடனடியாக அதை பார்த்து, ஏன்னா அந்த சீக்ரெசி அண்ட் அந்த தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் இருக்கணுங்கிறது தான் பத்திரிகையாளர்கள் அங்கு அனுப்புறோம். பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இந்த சான்றிதழை பெற்று, அடையாள அட்டையை பெற்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தவறாக நுழைய முற்பட்டிருக்கிறார்கள். அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இது எப்படி எங்களுடைய கவனத்துக்கு தெரிய வந்ததுன்னா, உதாரணமா சில பெயர்களை சொல்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்க முன்னால கொடுத்திருக்க அந்த இந்திய தேர்தல் ஆணையம் அந்த அடையாள அட்டையை வழங்குகிறது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதை டிஐபிஆர்ல ஒரு லிஸ்ட்டை வாங்கி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுறாங்க. இதுல ஜெனியூன் பத்திரிகையாளர்களை பத்தி நான் தவறு சொல்ல வரல. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒரு சில இடங்களில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இப்ப நீங்க இந்த மாவட்டத்தை எடுத்துக்க, ஒரு மாவட்டம் நான் சொல்றேன், அதை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் செக் பண்ணணும். தூத்துக்குடின்னு வச்சுக்கோங்களேன், அங்க பிரைட் என்று ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருந்தால் அது தவறு. அதே போல காஞ்சிபுரம் எடுத்துங்க, அங்க அசோக் குமார் என்றோ அல்லது வேல்முருகன் பெயர்லயோ ஒரு கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த பேர்ல அங்க அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர் இருக்கிறது வேற. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இந்த பேர் கொண்டவர்கள் உள்ளே நுழைந்திருந்தால் அது தவறு. அவ்வாறு அந்த கார்டு கொடுத்துட்டா போலீஸ் செக் பண்ண மாட்டாங்க. பொதுவா வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு உள்ளே செல்பவர்களுக்கு ஒரு QR கோடு உள்ள ஒரு ஸ்கேனிங் பண்ற ஃபெசிலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா இந்திய தேர்தல் ஆணையம் அது நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுகிற அட்டைக்கு அது பொருந்தாது, அது தனி. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தமிழக தேர்தல் அதிகாரி ஒன்று கொடுத்திருக்கார், சீஃப் எலக்டரல் ஆபீசர். அதை மாவட்டங்கள்ல அதை பகிர்ந்து அளித்துள்ளார்கள். அவர் அளிக்கப்படும் அந்த கார்டுல தவறான நபர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? இதை பண்ணணும். இதை கண்டுபிடிச்சு உரிய அந்த மாதிரி தவறான நபர்கள் பெற்றிருந்தால் அதை உடனே ரத்து செய்யணும். இதுக்கு ஒருவேளை அவர்கள் இதையும் தாண்டி உள்ள வந்தவங்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த PRO DIPR உடைய மக்கள் தொடர்பு அதிகாரியும் தான் பொறுப்பாவார்கள் என்று நான் ஒரு மனு கொடுத்திருக்கேன். இந்த மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் நம்புறேன். ஏன்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கே எனக்கு கிடைச்ச தகவல்களை கொடுத்திருக்கேன். இந்த தகவல்கள்ல ஓரிரு இடங்கள், நான் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லல,